இதை நான் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், இப்போ உடனே ஒரு கேள்வி வரும், சார் எவ்வளோ நாள் கீஸ் வேலை செய்யும்? அதுக்கு ஒரே அர்த்தம் என்ன தெரியுமா, அழகாக இப்படி அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், இது பல வருஷம் வேலை செய்யும். ஓகேவா? இப்போ இதே இப்படி அடிக்கிறோன்னு வச்சுங்களேன், 4 நாள் தாங்க வேலை செய்யும். ஓகேவா? So ladies and gentlemen, welcome to the Bees India. Before starting this unboxing and review, கையை பண்ணிடுறேன் நான் சானிடைஸ். ஓகே, கையை சானிடைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது ட்ரினிட்டி PA51X. ஆல்ரெடி ஐ ஹாவ் அன்பாக்சிங் PA75X. பயங்கர மார்க்கெட்டில் ஒரு ரிவல்யூஷன் அந்த கீபோர்ட் கம்மி பட்ஜெட்டில். பிகாஸ் அந்த கீபோர்ட் Yamaha i500, Casio 9000 அண்ட் ஹையர் கீபோர்டை அது வந்து மோதுது. ஐ மீன் அவ்வளோ அதில் கேப்பபிலிட்டி அண்ட் ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட அன்பாக்சிங் ஐ லிங்கில் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாத சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதை பற்றி கொஞ்சோண்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் பண்ணிடுறேன். திஸ் இஸ் வெரி ஸ்மால் கீபோர்ட். பார்க்குறது தான் உங்களுக்கு சின்னதாக இருக்குது, பட் இந்த சின்ன இது கணக்கு போட்டுறாதீங்க. 49 ஸ்டாண்டர்ட் பியானோ கீஸ் கிடைக்குது, லார்ஜ் கீஸ். MP3 சாங் இதில் ப்ளே ஆகும், எதுலேயுமே ப்ளே ஆகாது. 2 டீச்சிங் ஃபங்க்ஷன்ஸ்னு இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 146 டோன்ஸ் அண்ட் 9 இண்டியன் டோன்ஸ். வாவ், 146 டோன்ஸ், அதில் 9 இண்டியன் டோன்ஸ் கிடைக்குது. தென் 135 ரிதம்ஸ். அப்பா, சின்ன கீபோர்டு 135 ரிதம்ஸ் விச் மீன்ஸ் ஸ்டைல்ஸ் கிடைக்குது. அதில் 7 இண்டியன் ரிதம்ஸ். ஓகேவா? அண்ட் தென் USB பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். எதுக்குன்னா ஏற்கனவே தெரியும், ஆன்லி ஃபார் MP3 ப்ளே. சாங் MP3 ப்ளே பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், அது கூடவே கரோகி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். டச் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த கீபோர்டில் டச் ரெஸ்பான்ஸ் கிடையாது. இந்த கீபோர்டில் டச் ரெஸ்பான்ஸ் இருங்க. வாட் அ கிரேட் ஃபியூச்சர்ஸ். 10,000 rupeesக்கு பட் இதில் டச் இருக்குது. ரொம்ப பிடிக்குது இந்த ஆப்ஷன். அண்ட் 30 டெமோ சாங்ஸ் இருக்குது. ஐ மீன் அந்த மாடலில் நிறைய ஹையர் மாடல் இருக்குது, அதில் டச்சு கிடையாது. 10,000 ரேஞ்சஸ் கீபோர்டில், 9,000 ரேஞ்சஸ் கீபோர்டில். இதோட MRP பார்த்தீங்கன்னா அரவுண்ட் இதோட MRP ஒரு 4,990 கொடுத்துருக்குறாங்க. 890 சம்திங், 5,000 வச்சுங்களேன். பட் மார்க்கெட்டில் 4,900, 4,600 அதுமாரி கிடைக்குது. 4,000க்கு இருக்குது. நம்மள்ட்டையும் ஆஃபர் இருக்குது, பட் இதை ரிவ்யூ மட்டும் நான் கொடுக்குறேன். இதோட இந்த பேக் ஃப்ரீயாக வந்துடுது. ஸோ திஸ் இஸ் த பேக் ஃபார் திஸ் கீபோர்ட். அது மட்டும் இல்லாத இந்த கீபோர்டோட பேக்கு கொஞ்சம் ஃபார்ம் டைப்பாக தான் இருக்குது. நான் எல்லாமே இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இது ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஜிப்பு கொஞ்சம் ஹையர் குவாலிட்டியாக இருக்குது. ஐ கேன் நாட் பி எக்ஸ்பிளைன். ரியலி ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் வித் திஸ். ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டீல் ரொம்ப லோ குவாலிட்டி அந்த ஜிப்போட மெட்டீரியல் கொடுக்கல, நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்குறாங்க. இது நல்லா இருக்குது இது. ஸோ பேக்கை நம்ம இப்படி மாட்டிக்கலாம், இப்படியும் கேரி பண்ணிக்கலாம். இந்தமாரி ஸ்டைலில் ஸ்கூல் பேக் கேட்டகரியில் இப்படி கேரி பண்ணிக்கிட்டு நம்ம கிளாஸஸ்க்கு எல்லாத்துக்கும் வேணாலும் போகலாம். ஸோ ட்ரினிட்டின்னு இதில் பிராண்டிங் போட்டிருக்கு, ட்ரினிட்டி பிராண்ட் போட்டிருக்கிறாங்க, அதுவும் நல்லா இருக்குது. ஸோ இந்த கீபோர்டு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதை நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். எல்லாம் கொடுத்துருக்காங்க. தப்லா, சித்தார், ஹார்மோனியம், தான்புரா, ஷெஹனாய், பான்சூரி, பென்ட்ரைவ். ஸோ PA51X 49 கீஸ் எலக்ட்ரானிக் கீபோர்ட். ஸோ நல்லா இருக்குது. லுக் வைஸில் எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கும் லுக்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துடலாம் வெளியில். ஓகே, ரொம்ப குட்டியாக இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப குட்டியாக சூப்பராக இருக்குது. குட்டியாக இதில் ஒரு புக் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. குட்டியாக பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பாக்ஸில் எம்டி ஆகிடுச்சு இந்த பாக்ஸு.
ஸோ இந்த தர்மாக்கோல் எடுத்து நான் இது உள்ளார போட்டுடுறேன். இந்த தர்மாக்கோல் எடுக்கும்போது பார்த்து எடுங்க. இந்த பக்கம் அதிகபட்சம் எல்லாத்துலேயுமே யமாவில், காரில், ரோலேண்டில் எல்லாத்துலேயுமே இந்த தர்மாக்கோல் சைடில் அடாப்டர் டச் பண்ணியிருப்போம். பார்க்க தான் சின்ன அடாப்டராக இருக்குது, பட் ரியலி இந்த அடாப்டரோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, பார்க்க சின்னதாக இருக்குது, பட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இவ்வளோ சின்னதாக இருக்குல்ல, வெயிட்லெஸ் போல் தெரியுது, பட் அரவுண்டு 200 கிராம் அண்ட் 150 கிராம் மோர் தான் இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு காற்று போல் இருக்கும், வெயிட்டே இல்லாத போல் தெரியும். பட் சம்திங் இந்த அடாப்டர் பார்க்க தான் சின்னதாக இருக்குது, ஹெவி டியூட்டி ஒர்க் பண்ணும். வெயிட் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அரவுண்டு மெயின் இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பாலித்தீனை எடுத்துடலாம். ஒரு மேனுவல் இதில் கிடைக்கிது, இந்த மேனுவல் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீபோர்டை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க லுக் வைஸில். ஓகேவா? பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கேஷோ போல் நல்லா திக் பட்டனாக இருக்குது. ஓகே, பிச்சு பேண்டு கிடைக்குது. பிச்சு பேண்டு இந்த இடத்துல அந்த கிளிப் கிடைக்கல, பட் பிச்சு பேண்ட் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் த ரொம்ப குட்டியாக இருக்குது. இது ரொம்ப லைட் பிளாஸ்டிக் தான். இது நம்ம வந்து ஹெவி பிளாஸ்டிக்லாம் சொல்ல முடியாது, லைட் பிளாஸ்டிக். ஆனால் சின்ன குட்டி கீபோர்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு இது பார்க்கும் போது. ஸோ ரெண்டு பக்கமும் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ப்ளே பண்ணி பார்க்கலாம். சென்டரில் அது போல் ஸ்க்ரீன் கொடுக்குது, எல்லா கீபோர்ட்லேயும் இருக்கிற மாரி. ஸோ ஸ்டாப் பட்டன் எல்லாமே இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது அதுவும் பார்த்துறோம் நம்ம. ஓகே, மெயின் வால்யூம், அக்கம்ப் வால்யூம், டிரான்ஸ்போஸ், இன்க்ரீஸ் டிக்ரீஸ், டெம்போ இன்க்ரீஸ் டிக்ரீஸ், metronome lessons 1 2, chord, tone, then recording, play button, program, start stop, India, harmonium, volume, minus plus, increase decrease, repeat, then this one previous எல்லா பட்டனுமே கிடைக்குது. and this one start stop, fill in, single fingered chord. அதாவது இது வந்து ரிதம் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இது எங்கே கொடுத்தாங்க, எல்லா கீபோர்டில் இந்த பக்கம் வரும், இது எங்கே கொடுத்தாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி கிடையாது. அண்ட் திஸ் இஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ பெர்குஷன்ஸ் மெமரி M1 M2, ஸ்பில்ட் ஆப்ஷன், டியூல் ஆப்ஷன்ஸ், டச், டெமோ, டோன், ரிதம், சஸ்டெயின், வைப்ரேட்டோ. வாவ், இவ்வளோ சின்ன கீபோர்டில் இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸா? ஐ கேன் நாட் பி இமேஜின். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் அதுக்குன்னு கொடுக்குறாங்க. இதில் பின்னாலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது, பின்னால் பிராண்டிங் வந்துடுது ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. தென் PA51Xன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மெமரி கார்டு போடுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க, பட் யாரும் போட போகிறது கிடையாது. மெமரி பென் ட்ரைவ் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தென் அதுக்கு அடுத்தது மிடி ஆப்ஷன்ஸ் கிடையாது இதில், இதை பிளாக் பண்ணிட்டாங்க தெரியுது பார்த்து. தென் இந்த மிடி கொடுத்துருக்காங்க, மேனுவல் மிடி, 5 பின் மிடி. இதுவும் ஒரு போர்ட், மிடி போன். USB ஹோஸ்ட் கொடுக்கல, மிடி இந்த போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் நம்ம ஸ்டூடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் ஆக்சின் கொடுத்துருக்காங்க, மொபைல்லேருந்து சாங்கை கரோகி ப்ளே பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் அவுட் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ். ஹெட்ஃபோனில் நீங்கள் போட்டு என்ன செய்யலாம், ஹெட்ஃபோனை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். தென் ஃபோன் அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே. லெஃப்ட் ரைட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. யூ கேன் யூஸ் செப்பரேட் ஹெட்ஃபோன், இங்கே தனியாகவும் போட்டுக்கலாம். அது இல்லாத லெஃப்ட் ரைட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க. அவுட்புட்னு போட்டு ஃபோன் மட்டும் போட்டு, அதே போல் அடாப்டருக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக. அது பிளாக் கலர், த லுக்ஸ் இஸ் பிளாக், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஐ மீன் ரொம்ப பேபி, ரொம்ப ஜூனியர் கிட்ஸ்க்கும் இது நல்லா இருக்காது. ரொம்ப ப்ரொஃபஷனல் கீபோர்டுன்னு நம்பி இது வாங்குறது வேஸ்ட்டு. ஸோ பட் ஆனால் என்னென்னா, நான் எப்படி என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு சின்ன ப்ரோக்ராமுக்கு நம்ம போகும்போது பெரிய கீபோர்டெலாம் தூக்கிட்டு போக தேவையில்ல. ஸோ இதை வச்சு எல்லாமே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் வரும் கலரை மட்டும் நம்பிட வேணாம். இதை ஆன் பண்ணி பார்த்துட்டு சும்மா வரும் கலர் மட்டும் தானா, இல்லை ஐட்டம்லேயும் விஷயம் இருக்குதா அப்படியே நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மல்டி ஃபங்க்ஷன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் கீபோர்ட் ட்ரினிட்டி PA51X ஓனஸ் மேனுவல். You get a manual for operating, how to panel control operating, என்னென்ன ஆப்ஷன்ஸ், என்னென்ன ஃபியூச்சர்ஸ், என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்குது ஃபுல்லாக ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் another side we get a details about each button, and this is the good thing. ஹிந்தியில் இதில் ஏது இருக்குது, பிகாஸ் நேஷ்னல் லாங்குவேஜ் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்ல ஆப்ஷன்ஸ். அண்ட் லாஸ்ட் பேஜ் இஸ் யூ கெட் a name of the rhythms and name of the tones. Okay,
அண்ட் இந்த லாஸ்ட் பேஜ் யூ கெட் த நேம் ஆஃப் த ரிதம்ஸ் அண்ட் டோன் நம்பர்ஸோட கிடைக்குது. ரொம்ப சின்ன மேனுவல் தான், நல்லா இருக்குது இந்த மேனுவல். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் கீபோர்ட். இட்ஸ் லுக்ஸ் லைக் வெரி ஸ்மால் பட் வெரி கம்ஃபர்டபுள். ஓகே, பில்டு குவாலிட்டி இஸ் ஆல்சோ வெரி பெஸ்ட். ஓகே, ரொம்ப லோயர் குவாலிட்டி கிடையாது, நல்லா இருக்குது, இதெல்லாம் வளைய மாட்டுது. ஓகே, இந்த பில்டு குவாலிட்டி ரொம்ப எனக்கு பிடிக்குது. ஸோ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 வாட் அடாப்டர் 500 mA. ஓகே, ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். டெஸ்டட்னுங்க சீல் அடிச்சிருக்கு. ஒயர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 மீட்டர் 1 மீட்டர் கிட்டக்கிட்ட இருக்குது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் இதோட கிடைக்குது. அதிகபட்சம் இதோட கொடுக்குறாங்க, சில நேரத்தில் வரலன்னா நீங்கள் பார்த்துங்க, அது வாங்கும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது. ட்ரினிட்டியோட பேகு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த ட்ரினிட்டி பேக். ட்ரினிட்டின்னு பிராண்ட் போட்டு இந்த இடத்துல ஒரு அடாப்டர் வைக்கிறதுக்கு ஒரு ஜிப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் அடாப்டர் வச்சுக்கலாம். ஜிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. லோக்கல் குவாலிட்டி கிடையாது, ஜிப்பு கிடையாது. ஜிப்பே ஒரு ஜிப்பு வாங்க போனால் நம்ம 100 ரூபா போடுறாங்க ஒரு ஜிப்பு மாட்டுறதுக்கு. ஏன்டா ஜிப்பு உடஞ்சது நம்ம நினைக்கிறாங்க. ஸோ அப்படி எதை நான் சொல்ல வரேன்னா, ஸோ அந்த குவாலிட்டி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. பேகும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பான்ச்சி டைப் தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது, பட் ஆனால் இந்த பேக் கொடுக்குறாங்களான்னா கேரண்டியாக சொல்ல முடியாது. அமேசான்லேயும் கிடைக்குது, இந்த பேக் கொடுங்க. பட் ஆனால் நான் இந்த பேக் கொடுக்குறேன், லாஸ்ட்டில் ஆஃபர் ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னாடி நம்ம இது போல் மாட்டிக்கலாம். ஓகேவா, கம்ஃபர்டபுளாக இப்படியும் தூக்கிக்கலாம், கேரி பேக் டைப்பும் தூக்கிக்கலாம், இப்படியும் தூக்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ இது இப்படி தெரியுது, இதோட சைஸ்லேருந்து லுக்ஸ்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணோடனே இந்த இடத்துல 120 அப்படின்னு சம்திங் ஃப்ளாஷ் ஆகுது. ஓகே, சவுண்டு வேர் இஸ் சவுண்ட். ஸோ திஸ் இஸ் த மெயின் சவுண்ட். திஸ் இஸ் த மெயின் சவுண்ட் ஏறிச்சு 15 வரைக்கும். வாவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோடக்ஷன், இது வந்து பிட்ச் பேண்டு. ஓகே, தென் கீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 ஆக்டிவாக கிடைக்குது. 1 2 3 4 61 கீஸில் இன்னும் ஒரு ஆக்டிவாக இருக்கும். ஜஸ்ட் 1 ஆக்டிவாக மட்டும்தான் இதில் இல்லை. மற்றபடி எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லா கீஸும் ஸ்கேல்ஸ் கிடைக்கும். இது போதுமானது. யாருமே 5th ஆக்டிவாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாத இந்த இடத்துல உங்களுக்கு பட்டன் கிடைக்குது. மெயின் வால்யூம் ப்ளஸ் மைனஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அக்கௌண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், டிரான்ஸ்போஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், டெம்போ இன்க்ரீஸ் டிக்ரீஸ், லெசன் 1 லெசன் 2, கார்டு டோன், மெட்ரோனோமி, recording play, program start stop, India harmonium, then minus plus அப்படின்னு கிடைக்குது. repeat, then rewind, forward, previous or next, play stop. and this is the main track control னு சொல்லிக்கலாம் or rhythm control சொல்லிக்கலாம். எல்லா கீபோர்ட்லையும் இந்த பக்கம் வரும், பட் இதில் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஸ்டாப், fill in சொல்லுவாங்க, synchronization, single chord, fingered chord, intro, ending. wow, super. and this side tone selection, rhythm selection, numeric pad, sustain button, vibrato, and this is the memory, registration memory. okay, memory M1, memory 2, memory 3, memory 4, memory 5, memory 6, speed button, dual button, touch button, demo button. so almost this is the collections of tones. என்னென்ன டோன்ஸ்லாம் இதில் கிடைக்குது நம்ம பார்த்தே தெரியுது. ஓகே, then this side you get the rhythms. என்னென்ன rhythmsலாம் இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம 0010லேருந்து கேர்வா ஸ்டார்ட் ஆகுது, ராஜஸ்தானி. ஸோ சம்திங் நம்ம பார்க்கலாம், டீப் ரிவ்யூ வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜஸ்ட் இது அன்பாக்சிங் தான், இன்ட்ரோடக்ஷன் தான், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறேங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதோட லுக் வைஸில் எப்படி இருக்குன்னு. ஸோ சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஐலையும் ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட அன்டோல்டு கம்பேரிசன், ஏகப்பட்ட அன்பாக்சிங், ஏகப்பட்ட கீபோர்டு கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கிறேன். இன்னும் ஃபியூச்சர்ஸ் இன்னும் சூப்பராக உங்களுக்காக வரும். ஸோ இந்தக்காக சூப்பரான ஆஃபர் என்னென்னா நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது பெஸ்ட் ஃபார் ஏஜ் குரூப் 6 to 12. ஓகே, 6 to 12 ஏஜ் குரூப்புக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக. பிகாஸ் திஸ் வாஸ் வெரி லைட் வெயிட், அரௌண்ட் 5 kg அண்டர்க்குள்ளே தான் இருக்குது. அண்டர் 5 kgsக்குள்ளே தான் இருக்குது, 5 கிலோக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப தாராளமாக யாராலும் தூக்கிட்டு போயிடலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. 61 கீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், தூக்கிட்டு போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஃபார் ஜூனியர்ஸ், ஃபார் கிட்ஸ், ஃபார் சில்ட்ரன்ஸ், ஃபார் ஃப்ரெஷர்ஸ், எவ்ரி ஒன் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். யூ கேன் கேரி வித் யுவர் ஸ்கூட்டி, பைசைக்கிள் ஆர் பை வாக், ஃபார் டியூஷன்ஸ், ஃபார் கிளாஸஸ், ஃபார் கிரேட் கிளாஸஸ், வாட் எவர். பிகாஸ் கார்ட்ஸ் இதில் இருக்குது, எல்லா கீ ஸ்டோன்ஸும் கிடைக்கும். ஜஸ்ட் லெட்ஸ் செக்
how is the taste of tones and rhythms சின்ன ஒரு introduction. Now next season நம்ம டீப் ரிவ்யூவில் இதை பற்றி சந்திக்கலாம், ஃபுல் டீட்டெயில்ஸ் சந்திக்கலாம். வேறு என்ன ரொம்ப அட்வான்ஸ் இருக்குன்னு அதுவும் பார்த்துடலாம். இதில் மறுபடியும் நான் சொல்லிடுறேன், பட் இப்போ நான் எல்லாத்தையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. MP3 சாங் இதில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே ட்ரினிட்டி 7.5 நான் அன்பாக்சிங் பண்ணிருக்கேன். ஏகப்பட்ட அதில் டிமாண்ட் அது மார்க்கெட்டில் எங்களாலே கொடுக்க முடியல. இதுவும் நாங்கள் கொடுத்துட்றேன். சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா பேயூனோ பீஸ் இந்தியா ஜேம்ஸ் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த ஆஃபர் இருந்தாலும் நீங்கள் வச்சு. ஸோ பியானோ நம்ம லைட்டாக எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சின்ன ஸ்பீக்கர் ஆனால் நல்ல சவுண்டு கிடைக்குது. சஸ்டெயின் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதில் டோருக்கு சஸ்டெயின் பட்டன். வாவ், சூப்பருங்க. வைவட்டோ சூப்பராக இதான் வைவட்டோ. சின்ன கீபோர்டு வேறு என்ன தேவைன்னு நான் கேட்குறேன். பீட் எடுத்து பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. கார்ட்ஸ் போட்டு பார்க்கலாம். ரிதம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஆல்வேஸ் ஃபார் செலக்டிங் த ரிதம்ஸ் ரிதம் ப்ரெஸ் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நீட் 0 ரிதம் 0 1 0. ஸோ விச் மீன்ஸ் கேர்வா. ஓகே, கேர்வா நான் போடுறேன். வாவ், அண்ட் திஸ் இஸ் த ஃபில். And this is tone selection. Tone select பண்ணிட்டு these all are the tone collections. For example, I need harmonium 2 0 0 1. Then select tone 0 0 9. Okay. இப்போ நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வர டீப் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நான் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், கம்மி பட்ஜெட்டில் சின்ன ப்ரோக்ராம் சின்ன சர்ச்சுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து மைண்டில் அது எனக்கு ஒரு தோணுதுன்னா சின்ன சர்ச்சு சொல்கிறேன். பெரிய சர்ச்சுக்கே நான் சூப்பராக அடிச்சுட்டு வந்துடுவேங்க. ஐ மீன் எனக்கு போதுமானது இந்த பிச்சு பேண்ட் இருக்குது, இது போதுங்க எனக்கு. இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் வாய்ப்பே கிடையாது. எப்படி தான் இந்த ட்ரினிட்டிக்கு மைண்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. மொதல் 7.5X போட்டாங்க, பிச்சுட்டு போனது அதில் இருக்கிற ஆப்ஷன். இப்போ அந்த கீபோர்டு தான் பத்தாதுன்னு 51X போட்டாங்க. இது போதுமானது. 5 ஆக்டிவா தேவையே கிடையாது. என்ன சொல்ல போனால் ரொம்ப பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போது தான் 5 ஆக்டிவா தேவைப்படுது. 4 ஆக்டிவா அதுதான் 49 கீஸ் இருக்குது. இதில் பிச்சுமெண்ட் கொடுக்குறாங்க. வேறு என்ன தேவை? நிறைய ரிதம்ஸ் இல்லை, நிறையா டோன்ஸ் இல்லை, இந்தியன் டோன்ஸ். அதனால மட்டும் நம்ம யோசிக்கலாமா, இல்லை சர்ச்சுக்கு யூஸ் பண்ண வேணாம், இல்லை பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, ஆர்கெஸ்ட்ராக்கு யூஸ் பண்ண வேணாம். மற்றபடியான நார்மலாக தாராளமாக இதை ப்ரோக்ராம்ஸ்க்கு, ஆர்கெஸ்ட்ராஸ்க்கு, சர்ச்சஸ்க்கு, மற்றபடி எல்லா கச்சேரிக்கும் இதை தாராளமாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா தாராளமாக
suggest you go to 51X Trinity PA51X அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. என்கிட்ட ஆஃபரில் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ கீஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய வாட்டி நம்மளோட ஒரு மைண்ட் தாட் என்ன, கம்மியில் கிடைக்குதா நல்லா இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், அரௌண்ட் 5000 இதோட காஸ்ட் கிடையாது. இந்த காஸ்ட்டுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், கீஸ் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப லோக்கல் கிடையாது. ஏன்னா நான் டாய் கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இது ஒரு மாதிரி உதருங்க. இந்த இடம் வந்து இதை வாங்கி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ உடனே ஒரு கேள்வி வரும், சார் எவ்வளோ நாள் கீஸ் வேலை செய்யும்? அதுக்கு ஒரே அர்த்தம் என்ன தெரியுமா, அழகாக இப்படி அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், இது பல வருஷம் வேலை செய்யும். ஓகேவா? இப்போ இதே இப்படி அடிக்கிறோன்னு வச்சுங்களேன், 4 நாள் தாங்க வேலை செய்யும். ஓகேவா? அது இந்த கீபோர்டாக இருக்கட்டும், எந்த கீபோர்டாக இருக்கட்டும். நிறைய பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷன், இது கம்மி ரேட்டு, இந்த கீஸ் நல்லா வேலை செய்யும். எல்லா கீஸ் போர்டுமே எல்லாம் ஒன்று வந்து டாய் கேட்டகரியில் வரும். நான் உண்மையாகவே சொல்லிடுறேன், ஒத்துக்கிறேன்னா அந்த கீ கேட்டகரியில் இது வரல, அதுவும் நான் சொல்லிடுறேன். தாராளமே கண்ணு மூடிட்டு வாங்கலாம். 5000 ரூபா, 5000 ருபீஸ் ஜாஸ்தி சொல்கிறேன். ஐ மீன் கொரியர் சேர்த்துக்கிதோட ஸ்போர்ட்டாவோட 5000 சும்மா ஃப்ளாட்டாக சொல்கிறேன். 4500லேருந்து மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இதை நீங்கள் வாங்கிட்டு நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீக்கர் குவாலிட்டி இதில் இன்னொரு எனக்கு ஒரு ஃபீலிங் எப்படி எடுதுன்னா, 75X நான் போட்டிருக்கிறேன். அதில் நான் தாராளமாக சொன்னேன் ஸ்பீக்கர் குவாலிட்டி எனக்கு பிடிக்கலன்னு. அதை நான் சொன்னதை கேட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ட்ரினிட்டிக்காரங்க ஸ்பீக்கர் சவுண்டு சூப்பராக இருக்குது. அந்த கிறிஸ்பி சவுண்டு நார்மலாக கிடைக்குது. அதில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேசாத சீக்கிரமாக இந்த சீசனை எண்ட் பண்ணிட்டு டீப் ரிவ்யூவில் பார்க்கலாம். மொத்தத்தில் என்னென்ன டோன்ஸ் வருது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா இன்னும் டீட்டெயிலாக போட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சார், எல்லாமே இதை பற்றி போடுவேன்னு சொல்லிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஐவிங் ஃபாலோ பண்ணி அதை சேவ் பண்ணி சார். காட் பிளஸ் அண்ட் பை.